பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து விஜய் டிவில பிக் பாஸ் பார்த்துட்ருந்தோம். அண்டு ரவீனா வந்து எலிமினேட் ஆகுறாங்க. ஸோ வந்து மணி ரொம்ப எமோஷ்னல் ஆகி வந்து பேசிட்டு என்ன இருந்தாரு. சொல்லிச்சு? ஸோ செல்லம் அதுதான் தானே? நம்ம பார்த்துட்ருந்தோம். பசங்களுக்கு என்னங்க கவலை, ஜாலியா கிளம்பிட்டாங்க ஊர் சுத்துறதுக்கு. அண்ட் நாங்க வந்து கோலம் போட ஸ்டார்ட் பண்ணோம். பட் சொதப்பிருச்சு. இடம் பத்தல. அதனால வந்து அத அழைச்சிட்டு நாங்க வந்து வேற கோலம் போடுறதுக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம். அண்ட் கலர்லாம் குடுத்துட்டு அந்த மாதிரிலாம் ஃபுல்லா கோலத்த வந்து ஃபினிஷ் பண்ணோம். இன்னும் வந்து 12 மணி ஆகல. ஸோ கொஞ்சம் பொறுமையாவே பண்ணிக்கிட்டு இருந்தோம். இந்த விளாக் புரியாதவங்களுக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து செகண்ட் பார்ட்டு. ஸோ ஃபர்ஸ்ட்டு பார்ட்டு பார்த்துட்டு வந்தீங்கன்னா, இன்னும் கொஞ்சம் நல்லாவே புரியும். ஸோ வந்து ஃபர்ஸ்ட்டு பார்ட்டு பார்க்காதவங்க ஃபர்ஸ்ட்டு பார்ட்டு பார்த்துட்டு வந்துருங்க. மறக்காம லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கமெண்ட் பண்ணுங்க. கோலம் எப்படி இருக்குன்னு கண்டிப்பா சொல்லுங்க எல்லாரும். அண்ட் கலர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, எங்களோட கிரியேட்டிவ் மைண்ட வச்சு நாங்க வந்து கலர் குடுத்துட்ருந்தோம். அண்ட் கலர் காம்பினேஷன்ஸ்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. நியூ இயர்ன்றதுனால குட்டி பசங்கள்லாம் தூங்கல. ஸோ எங்க கூடயே சேர்ந்து நின்னுட்டு கோலம்லாம் பார்த்துட்டு அங்கேயும் இங்கேயும் ஓடிக்கிட்டு சுத்திக்கிட்டு இருந்தாங்க. புரியல அது. பெல்லு தான். சர்ச்சிலையா? அண்ட் இவன் ஏதோ ஒன்று சொல்ல வந்தான். பட் அது ரொம்ப ஃபன்னாக இருந்துச்சு. மக்களே டைம் ஆயிடுச்சு. ஸோ வந்து நம்ம 2023க்கு வந்து பாய் பாய் சொல்லிக்கலாம். பாய் பாய் 2023 அண்ட் வெல்கம் 2024. ஹாப்பி நியூ இயர் மக்களே. ஸோ பார்த்தீங்கன்னா, கேக் கட் பண்ணுறதுக்காக நாங்கள் வந்து எல்லாமே ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தோம். அண்ட் சன் டிவி தானே எப்போவுமே வந்து கவுண்ட் டவுனு. ஸோ கவுண்ட் டவுனுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். 4, 3, 2, 1. ஹாப்பி நியூ இயர். வா கோஃபி. கரெக்டாக இருக்கான்னு தெரியும். ஹாப்பி நியூ இயர். அண்ட் எல்லாருக்கும் கேக் டிஸ்ட்ரிபியூட் பண்ண ஆரம்பிச்சாச்சு. ஃபஸ்ட்டு என் தங்கச்சிக்கு, அதுக்கப்புறம் இன்னொரு தங்கச்சிக்கு, தென் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு வாய் எடுத்து பொண்ணு. சாப்பாடு முக்கியன்ற மாதிரி கேக்கும் முக்கியம்தான். ஸோ வந்து அப்படி பீஸில் ஆரம்பிப்போம். ஹாப்பி நியூ இயர் மக்களே. எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயர் 2024 மக்களே. இந்த ஸ்ட்ரீட் எண்டில் இருக்க பிள்ளையாருக்கு வந்து பூஜை பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஸோ வந்து நம்மளும் போகலான்னு பார்த்தோம். பட் வந்து போகலாமா வேணாமான்ற ஒரு ஹெசிடேஷன்லேயே நின்றுட்டு இருந்தோம். அண்ட் ஸ்ட்ரீட்டில் நெய்பர்ஸ் போட்ட கோலத்தெல்லாம் வந்து போய் பார்த்துட்டு ஒரு விசிட் பண்ணிட்டு வந்தோம். ஹியர் கம்ஸ் ஷேடோவும் வந்து நம்ம கூட நியூ இயரில் வந்து கலந்துக்கிட்டாரு. அவருக்கு எவ்வளோ குஷி பாருங்கள் இந்த நைட்டில் வந்து வெளியே சுற்றுறதுக்கு. வெளியே போலாமா? வா போலாம். வா வா வா. கோயிலுக்கு போயிட்டு வந்தவங்க வந்து பிரசாதம் கொடுத்தாங்க. ஸோ எல்லாருமே கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துக்கிட்டோம். அண்ட் நம்மளுமே வந்து பிள்ளையாரை பார்த்து ஒரு அட்டண்டன்ஸ் போட்டு வந்தாச்சு. நியூ இயர் அதுவுமா பிள்ளையாரப்பா என்னையும் என் வீட்டில் இருக்கவங்களையும் அண்ட் என் வீடியோ பார்க்குறவங்களையும் நல்லபடியாக காப்பாற்றுப்பா. பிள்ளையார் கோயில் இல்லாமல் பக்கத்தில் இருக்க அம்மன் கோயிலுக்கு போனோம். செம்ம ரஷ்ஷு இருந்தாலும் சாமியை பார்த்தாச்சு. ஃபெல்ட் பீஸ்ஃபுல் அண்ட் பிளெஸ்டு மக்களே. மணி வந்து 12:30 எவ்வளோ கூட்டம் இருக்குது. நம்ம தான் நினச்சோம் நம்ம மட்டும்தான் வந்திருக்கோன்னு. அண்ட் இது வந்து கொஞ்சம் லைட்டாக கிராமம் மாதிரியா. அண்டு ஸோ குட்டி பசங்களாம் ரத்த கொதிப்புன்னு ஆடிக்கிட்டு இருந்தானுங்க. வர வழியில் பார்த்தீங்கன்னா வந்து சாக்லேட் வச்சுருந்தாங்க பிள்ளையார்கிட்ட. பிள்ளையார் வந்து எடுத்துக்கோன்னு சொன்னார். ஸோ நானே எடுத்துக்கிட்டேன். நீலாம் எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா நியூ இயர் அதுவுமா. கொஞ்சம் ஓவராக போயிட்டேனோ. ஷடோ. அண்ட் இப்போ வந்து ஒரு சவுண்டு வரும். அது வந்து வேறு யாரும் இல்லை, நான் தான். ஷடோவா. அண்ட் எனக்கு வந்து ஷேடோ வாய்ஸ்லேயே வந்து இந்த மாதிரி கத்தி அவனை வந்து வெறுப்பேற்றுறது வந்து ரொம்ப பிடிக்கும். ஸோ வந்து நான் அதை அடிக்கடிக்கு பண்ணுவேன். ரொம்ப லேட் ஆயிடுச்சு. ஸோ தூக்கம் வந்துருச்சுன்னு தூங்கியாச்சு எல்லோரும். ஸோ நெக்ஸ்ட் டே மார்னிங், அதாவது நியூ இயர் மார்னிங் இது. அண்டு ஃபஸ்ட் மீல் ஆஃப் 2024. ஸோ சமைக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. நம்மளும் நம்ம பங்குக்கு ஏதாச்சும் பண்ணணுமேன்னு சொல்லிட்டு நம்மளும் ஹெல்ப் பண்ணுவோம். வெளியே போகலாமா? ம் வா போலாம். போலாமா?
வா போலாம் வா. என்ன வரவா சரி வா. சரி பாய், அக்கா தூங்குறேன். வா போலாமா வா. இரு 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 பா 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 பா. மாடு மாடு போட்டேன்னு வச்சுக்கோ இப்படியே போடுவேன் நாலு. கூப்பிட்டுட்டு ஏமாத்தினா பாவமாக இருக்கும் இல்லையா? ஸோ வந்து அவனையும் கூட்டிகிட்டு போயிட்டேன். போ. வா போலாம். போனால் பார்த்தீங்களா எவ்வளோ க்ரீனரியில் நடுவில் உட்காந்துட்ருக்கு. ஓடிட்டான்டா. தமிழ் தவிர வேறு லாங்குவேஜில் இது என்ன சொல்வீங்கன்னு சொல்லுங்கள். நியூ இயரோட லஞ்ச் என்னென்னு பார்த்தீங்கன்னா சாம்பார், கடம்பா, சொரா புட்டு. ஷேடோவை குளிக்க வச்சு கொஞ்ச நாள் ஆயிடுச்சுன்றதுனால குளிக்க வச்சாச்சு நியூ இயர். அதுவுமா எவ்வளோ ஜாலியாக வந்து மசாஜ் பண்ணுற மாதிரி வந்து கோஆப்ரேட் பண்ணுறான் பார்த்தீங்களா? பார்த்தீங்கன்னா ஷேடோவோட ஷாம்பூ தீர்ந்ததுனால வந்து வேறு வழி இல்லாமல் வந்து நார்மலான ஷாம்பூ, நம்ம போடுற ஷாம்பூ வந்து அவனுக்கு குளிக்க வச்சோம். நான் சொல்லிட்டு தான் இதெல்லாம் போடக்கூடாதுன்னு சொல்லிட்டு, இருந்தாலும் அன்றைக்கி வேறு வழி இல்லை. ஸோ அதனால் நாங்கள் அதை தான் போட்டு குளிக்க வச்சுட்ருக்கோம். நம்மளும் குளிச்சுட்டு வந்துச்சு ஒரு ட்ரான்ஸேஷனில் ரெடி ஆகுமா? எப்போவுமே நம்ம ஃபேவரட் மிரர் செல்ஃபி இல்லைனா எப்படிங்க? நெக்ஸ்ட்டு வந்து கொஞ்சம் ஒரு சில வீடியோலாம் எடுத்துகிட்டு இருந்தோம். அண்ட் இந்த வீடியோ வந்து ஃபுல் பாட்டோடு பார்க்கணும் அப்படின்னா நம்மளோட ஷார்ட்ஸை வந்து செக் அவுட் பண்ணுங்கள் நம்ம சேனலில். அண்ட் இந்த வீடியோ பார்க்கும்போது எனக்கு ஒரு பாட்டு ஞாபகம் வருது. அது என்னோடய ஓன் வாய்ஸில் பாடுறேன். நல்லா இருந்தால் பாருங்கள், இல்லைனா ஸ்கிப் பண்ணிவிடுங்க. எனக்கானவளே நீ தான் கிட்ட வரியா, தெரிஞ்சா செஞ்ச மன்னிப்பே கிடையாதா, உடனே என்ன உதறி போனா சரியா, இனிமே நானும் உயிரோட தனியா, ஏன் சுகமே ஏன் முகமே எங்கேயோ பிறந்தவளே, ஏன் வரமே ஏன் நிறமே. பாட்டு கொஞ்சம் அப்படி இப்படி தான் இருந்திருக்கும். பிடிக்கலன்னா வந்து மன்னிச்சிருங்க, அடுத்த வாட்டி அவாய்ட் பண்ணிக்கிறேன். பிடிச்சிருந்தா கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். நியூ இயர் அதுமாக பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லேசியாக அண்ட் அதுக்கப்புறமா வந்து சாப்பிட்டுக்கிட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட்டெல்லாம் எடுத்துகிட்டு அப்படி வந்து சுற்றிக்கிட்டு இருந்தோம். ஸோ 6 மணிக்கு மேலே தான் வந்து, அதாவது 6 மணிக்கு அந்த மாதிரி தான் வந்து கோயிலுக்கே போனோம். கோயிலுக்கு போயிட்டு சாமிலாம் பார்த்துட்டு பிளெஸிங் வாங்கியாச்சு. அண்ட் நம்ம நிழலில் பார்த்து போஸும் கொடுத்தாச்சு. என் தங்கச்சியும் வந்து சேர்ந்துக்கிறேன்னு சொன்னேன். எங்கள் மாமா பையனும் வந்திருந்தான். ஸோ நானே என் தங்கச்சி என் தம்பிங்க 2 பேரும் சேர்ந்து வந்து கடைக்கு போகலாம் ஜூஸ் குடிக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். அண்ட் அவன் R15 எடுத்துகிட்டு வந்திருந்தான். அது என்னமோ ஃபஸ்ட்டு ஃப்ளோரில் உட்காந்துற மாதிரி ரொம்ப ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. எப்போவுமே அந்த மாதிரி வண்டியில் போனதில்லை இல்லையா? அதனால தான். ஜூஸ் கடையில் உட்காந்துட்டு ஒரு கிளிப் எடுக்கலான்னு பார்த்தா கேஷுவலாக பார்க்குறேன்னு என்னென்னமோ பண்ணிகிட்டு இருந்தானுங்க. என்னென்ன ஒன்றும் புரியல, ஒரே ஃபன்னாக இருந்துச்சு. நானும் ஆகாஷும் எங்களுக்கு வந்து ஜூஸை ஃபஸ்ட்டு குடிச்சிட்டோம். அண்ட் இவனுக்கு வந்து கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. ஸோ வந்து இதை திருப்பி காட்டுறான்னா அவன் சுற்றிக்கிட்டு இருக்கான். அப்படி இப்படின்னு அன்றைக்கி கொஞ்சம் ஃபன்னாகவே போச்சு. நியூ இயர் வந்து எனக்கு எப்போவுமே பிடிச்ச மாதிரி நைட் ரைடு, அதுவும் இந்த ஹைவே மாதிரி ஒரு ரோட்டில் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அந்த நைட் ரைடு. மார்னிங்ஸ் ட்ராவல் பண்ணுறத விட நைட் ட்ராவல் வந்து எனக்கு ரொம்ப 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 பிடிக்கும். உங்களுக்கும் பிடிக்கும் அப்படின்னா அது கொஞ்சம் ரிலேட் பண்ண முடியும்னு நினைக்கிறேன். எனக்கு எவ்வளோ பிடிச்சிருக்குன்னு நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறத. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்டு கண்டிப்பாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நிறைய பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க.
நிறைய வீடியோவில் வந்து சப்ஸ்கிரைப்டை விட நாட் சப்ஸ்கிரைப்டு தான் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக வீடியோ வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். பை மக்களே, வித் லவ் ஸ்னேஹா SA.